अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. मैंने सहाबा हज़रत मसीह मौद अलैहिस्सलाम के वाक़या நான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சஹாபாக்களின் சம்பவங்கள் மற்றும் அறிவிப்புகள் ஆகியவற்றை எடுத்துக் கூறும் தொடரை ஆரம்பித்திருக்கின்றேன். அவற்றை பல தலைப்புகளில் நான் கூறி வந்தேன். இன்றைய கொத்பா இந்த தொடரின் இறுதி கொத்பாவாக இருக்கும். நான் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் இந்த அறிவிப்புகளின் பதிவேட்டை செக் செய்யுங்கள், அதில் ஏதாவது அறிவிப்புகள் எஞ்சியிருந்தால் இன்னொரு சமயத்தில் அவை எடுத்துக் கூறப்படும் என்று கூறியிருந்தேன். தற்செயலாக இந்த அறிவிப்புகள் பிப்ரவரி மாதத்தில் முடிவடைவது அழகிய பொருத்தமாக இருக்கின்றது. மேலும் எந்த அறிவிப்புகளுடன் இந்த தொடர் முடிவடைகின்றதோ அவற்றிற்கு ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் தொடர்பு இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஓரிரு அறிவிப்புகளை நான் கடந்த கொத்பாவில் எடுத்து கூறியிருந்தேன். இன்று ஏறக்குறைய எல்லா அறிவிப்புகளும் கனவுகளும் ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் தொடர்புடையதாகும். 5 நாட்களுக்கு பிறகு முஸ்லிம் மவ்ஊத் தினம் கொண்டாடப்படும். இந்த தினம் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி ஜமாத்துகளில் கொண்டாடப்படுகிறது. அது முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது பிறந்த தினம் என்பதால் கொண்டாடப்படுவதில்லை. மாறாக பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி முஸ்லிம் மவ்ஊத் தொடர்பான முன்னறிவிப்பு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக செய்யப்பட்டது. இந்த நாள் அந்த முன்னறிவிப்பு நிறைவேறிய நாளாகும். மேலும் இது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது உண்மைக்கான ஆதாரமாகும். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது பிறப்பு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி நிகழவில்லை. எவ்வாறு இருப்பினும் நான் எடுத்து கூற இருக்கின்ற இந்த அறிவிப்புகளில் ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது கிலாஃபத் தொடர்பாக அல்லாஹ் மக்களுக்கு ஆறுதலை வழங்கியிருந்தான். இதற்கு முன்னர் லாகூரிகளுடன் இருந்தவர்களுக்கு அல்லாஹ் மீண்டும் வழிகாட்டினான். அவர்கள் மீண்டும் பையத் செய்தனர். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டம் மிகவும் கடினமான கவலைகள் நிறைந்த காலகட்டமாக இருந்தது. ஆரம்ப நாட்களிலேயே இந்த குழப்பம் தலை தூக்கியது. பிறகு அவர்களது கிராஃபத் சமயத்திலும் அது இருந்து வந்தது. பெரும் பெரும் ஆலிம்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாகவும் இருந்தார்கள். அவர்கள் ஜமாத்தை விட்டு விலகி சென்று விட்டார்கள். அவர்கள் கருவூலங்களை எடுத்து சென்றனர். பிறகு பல சமயங்களிலும் உட்புற மற்றும் வெளிப்புற குழப்பங்கள் தலை தூக்கின. ஆனால் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வின் உதவி அவர்களுடன் இருந்தது. இந்த உறுதிமிக்க எண்ணம் கொண்ட மனிதர் ஒவ்வொரு குழப்பத்தையும் கடினமான நிலைமையையும் வீரத்துடன் எதிர்த்து நின்றார்கள். அல்லாஹ் அருள் செய்தான். இறுதியில் அந்த ஜமாத் முன்னேற்றத்தை பெற்றது. இன்று அது எப்படி முன்னேறுகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனுடன் இறைவனின் உதவி இருந்தது. அந்த ஜமாத்தில் இருந்த மக்கள் கிராஃபத்துடன் தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். இப்போது இன்று நான் கூற வேண்டிய அறிவிப்புகளை கூறுகின்றேன். ஹஜ்ரத் ஷேக் முகமது இஸ்மாயில் சாஹிப்
அவர்கள் 1894 ஆண்டு பையத் செய்தார். இவர்கள் கூறுகின்றார்கள், நான் இந்த கனவை ஹஜரத் முதலாவது கலீஃபா அவர்களின் வாழ்நாளில் பார்த்தேன். அது ஹஜரத் மஹமூத் அவர்களின் கிலாஃபத் தொடர்பானதாகும். ஹஜரத் முதலாவது கலீஃபா அவர்கள் காயமடைந்து நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். இரத்த அழுத்தம் காரணமாக அல்லது வேறு காரணங்களால் உடலில் வீக்கம் ஏற்பட்டிருந்தது. வயிறு கோளாறும் இருந்தது. எவ்வாறு இருப்பினும் அவர்கள் இந்த நோயால் துன்புற்றிருந்த சமயத்தில் நான் மஹமூதின் கைகளில் எனது கையை வைத்தவாறு நான் உங்களது முதல் அடிமையாவேன் என்று கூறினேன். அப்போது அவர்கள் என்னிடம் எனக்கு புரியவில்லை என்று கூறினார்கள். ஹதரத் ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் இர்ஃபானி அவர்கள் தனக்கு இல்ஹாம் மூலமாகவும் கனவுகள் மூலமாகவும் நாம் மஹமூதை கலீஃபா ஆக்கிவிட்டோம் என்று கூறப்பட்டதாக கூறினார்கள். ஹதரத் அமீர் முகமது கான் சாஹிப் அவர்களது அறிவிப்புகளை கடந்த அறிவிப்புகளின் போதும் படித்துள்ளேன். அமீர் கான் சாஹிப் என்று பெயரை படித்தேன். இவர்களது உறவினர் ஒருவர் இவரது பெயர் அமீர் முகமது கான் சாஹிப் என்று தெரிவித்துள்ளார். அறிவிப்புகளில் ஆரம்பத்தில் அவற்றை எழுதியவர் அமீர் கான் என்று எழுதியுள்ளார். அறிவிப்புகளில் இவர்களது ஒரு கடிதம் பற்றிய குறிப்பு இருக்கின்றது. அந்த கடிதம் மூலமாக இவர்களது அசல் பெயர் அமீர் முகமது கான் ஆகும் என்று தெரிய வருகிறது. இவர்கள் 1903 ஆண்டில் பையத் செய்தார்கள். இவர்கள் கூறுகின்றார்கள், 1913 ஆண்டு நவம்பர் மாதம் 23 தேதி கனவில் மரம் ஒன்றை கண்டேன். அதன் பெரிய பெரிய உலர்ந்த காய்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. அதன் சலசலப்பு மிகுந்த இரைச்சலாக இருந்தது. எவருடைய குரலையும் கேட்க முடியாத அளவுக்கு கூச்சல் இருந்தது. அப்போது அல்லாஹு தாலா மழை பொழியும்படி செய்தான். அதன் விளைவாக காய்ந்து போயிருந்த எல்லா காய்களும் உதிர்ந்து விட்டன. அப்போது ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கனவிலேயே ஷைத்தானின் வீடு சீர்குலைந்து விட்டது, அழிந்து விட்டது, இப்போது பூமியிலிருந்து பசுமையான தழைகள் முளைக்கும், வெற்றி பிறக்கும், கனிகள் உருவாகும் என்று கூறினார்கள். சிலர் இந்த காய்ந்து போன காய்களை சுட்டிக்காட்டியவாறு, நீங்கள் இவற்றை ஷைத்தானின் வீடு என்று ஏன் கூறினீர்கள் என்று கேட்டார்கள். இதற்கு ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவற்றை நான் மட்டும் ஷைத்தானின் வீடு என்று கூறவில்லை, ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இவற்றை ஷைத்தானின் வீடு என்றே கூறியுள்ளார்கள் என்று கூறினார்கள். இதற்கு பிறகு நான் ஹக்கீம் முகமது உமர் சாஹிப் அவர்கள் உரத்த குரலில் ஹதரத் சாஹிப் அவர்களது முன்னறிவிப்புகளை மக்களுக்கு கூறுவதை பார்த்தேன். கனவிலேயே இவ்வாறு பார்க்கின்றார். அந்த முன்னறிவிப்புகள் நிறைவேறிவிட்டன. எதிர்காலத்தில் செய்ய இருக்கின்ற முன்னறிவிப்புகளின் உண்மைக்கு ஆதாரமாக இதனை அவர்கள் எடுத்து கூறிக்கொண்டிருந்தார்கள். அதை கேட்டதினால் கேட்போர்களது உள்ளத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டுக் கொண்டிருந்தது. அவர்கள் கூறுகின்றார்கள், அல்ஹம்துலில்லாஹ், இரண்டாவது கலீஃபா அவர்களது கிலாஃபத் உருவானதன் மூலம் இந்த கனவு அப்படியே நிறைவேறிவிட்டது. கிலாஃபத்துடன் கருத்து வேறுபாடு கொண்ட கூச்சலை ஏற்படுத்தி இருந்த மௌலவி முகமது அலி சாஹிப் அவர்கள் தமது தோழர்களுடன் ஜமாத்தை விட்டு விலகி சென்றார்கள். காதியானை விட்டு வெளியேறிவிட்டார்கள். அவர்கள் வெளியேறிய பிறகு அஹ்மதியத் இரண்டாவது கிலாஃபத் மூலமாக முழு உலகிலும் பரவியது. ஹஜ்ரத் அமீர் முகமது கான் சாஹிப் அவர்களே கூறுகின்றார்கள், 1912 ஆண்டு பிப்ரவரி மாதம் 24 தேதி புதன்கிழமை இரவில் கனவில் ஹஜ்ரத் முதலாவது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் என்னிடம் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த முன்னறிவிப்புக்கு ஏற்ப வாக்களிக்கப்பட்ட அந்த அருளுக்குரிய நபர் வரும்போது அவர் சிம்மாசனத்தில் அமர வைக்கப்படுவார் என்று கூறினார்கள். முதலாவது கலீஃபா அவர்களின் வாழ்நாளில் இந்த கனவை இவர்கள் பார்த்தார்கள். இதற்கு நாங்கள் 5வது ஜார்ஜ் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்துள்ளார் என்பதை விளக்கமாக எடுத்துக்கொண்டோம். ஆனால் இப்போதுதான் வாக்களிக்கப்பட்ட அருளுக்குரிய நபர் சாஹிப்ஜாதா மியா மஹமூத் அஹமத் என்பது தெரிய வந்தது. சிம்மாசனத்தில் அமர்வது என்பது அவர்களது கிலாஃபத் ஆகும். பிறகு அவர்களது கிலாஃபத் காலகட்டத்தில் வானம் மற்றும் பூமியில் இருந்தும் மிகவும் வலுவான அடையாளங்கள் தோன்ற வேண்டுமே என்று சொன்னேன். பிறகு அடையாளமும் நிறைவேறிவிடும் என்பது புரிய வந்தது. பிறகு சாஹிப்ஜாதா சாஹிப் அவர்களது கிலாஃபத் பற்றி கூறும்போது ஹஜ்ரத் முதலாவது கலீஃபா அவர்களது முகம் மகிழ்ச்சியில் திளைத்திருந்தது. அப்போது நானும் மகிழ்ச்சியடைந்து வாக்களிக்கப்பட்ட அந்த அருளுக்குரிய நபர் வெகு தொலைவில் உள்ள ஒரு காலத்தில் தோன்றுவார் என்றே கருதியிருந்தேன். அல்லாஹ்வுக்கு நன்றி, இந்த மகிழ்ச்சியான நேரம் எனது வாழ்நாளிலேயே எனக்கு கிடைத்து விட்டது. கனவிலே எனக்கு ஹஜ்ரத் மௌலவி சாஹிப் அவர்கள்தானே கலீஃபாவாக இருக்கின்றார்கள், மியா சாஹிப் எவ்வாறு கலீஃபா ஆகிவிட்டார் என்று நான் எண்ணுகின்றேன். அப்போது முதலாவது கலீஃபா அவர்கள் மிகவும் முதியவராக இருக்க போவதில்லை. ஏனென்றால் இறைவனுக்கு பிரியமானவர்கள் மிகவும் பலகீனமடைந்து தளர்வடைந்து போகின்ற நிலையில் உள்ள முதிய வயதை அடைவதில்லை என்று கனவிலேயே எனக்கு புரிந்தது. சிலர் வாக்களிக்கப்பட்ட அந்த நபர் யார் என்று கேள்வி எழுப்புகின்றனர். இவர்களுக்கு அந்த காலத்திலேயே
இறைவன் அந்த நபர் யார் என்பதை பற்றி தெரிவித்து விட்டான். ஹதரத் ஹைருதீன் சாஹிப் அவர்கள் 1906 ஆண்டில் பையத் செய்தார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருமுறை கனவில் நான் பார்த்தேன், ஹதரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் அய்யதுல்லாஹு தாலா அவர்களது வலதுகை 11 கரம் நீளமானதாக ஆகிவிட்டது. கரம் என்பது கிராமங்களில் நிலத்தை அளப்பதற்காக பயன்படும் ஒரு அளவீடு ஆகும். ஒரு கரம் 5½ அடி, 11 கரம் 55 அடி. அதாவது அவளது கை 55 அடி நீளமானதாக ஆகிவிட்டது. அதாவது அசாதாரணமான ஆற்றல்களை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவான் என்று கூறப்பட்டுள்ளது. அவற்றை யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. இதே நிலையில் அவர்களது அருளுக்குரிய முகம் மேற்கு திசையை நோக்கி இருப்பதை நான் பார்த்தேன். அவர்கள் ஒரு சிறிய சுவற்றின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள். கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடி கொண்டிருக்கின்றது. அப்போது நான், ஹுசூர், நீங்கள் ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், மக்கள் என்னை வணக்கத்திற்குரியவனாக ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காகவே அழுகின்றேன் என்று கூறினார்கள். ஹதரத் ஹைருதீன் சாஹிப் அவர்களே அறிவிக்கின்றார்கள், சில நாட்களுக்கு முன் ஒரு கனவு பார்த்தேன். ஹதரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் அய்யதுல்லாஹு தாலா அவர்கள் மக்களுக்கு கடிதங்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவை விண்ணில் உயர்வான இடத்தை பெற்றிருந்த அந்த மனிதர்களுக்குரிய கடிதங்களாக இருந்தன. அவர்களது தகுதிக்கேற்ப ஒவ்வொருவருக்கும் அவர்கள் கடிதத்தை கொடுத்தார்கள். அப்போதான் ஹுசூர் அவர்களிடம், எனக்கு வானத்தில் ஏதாவது இடம் இருக்கிறதா என்று கேட்க எண்ணினேன். ஹுசூர், எனக்கும் வானத்தில் இடம் இருக்கின்றதா என்று நான் கேட்டேன். அதற்கு, ஆம், உங்களுக்கும் வானத்தில் இடம் இருக்கின்றது என்று கூறினார்கள். இந்த விஷயங்களிலிருந்தும் எவை இந்த எளியவனுக்கு தென்பட்டதோ அல்லது தென்பட்டுக் கொண்டிருக்கின்றதோ அவை எல்லாம் நுபுவத்தின் ஒளியின் கதிர்களால் தான் தெரிகிறது என்பது புரிந்தது. ஜம்முவை சார்ந்த ஹதரத் ஹலிஃபா நூருதீன் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், 1891 ஆண்டு டிசம்பர் மாதம் இவர் பையத் செய்தார். இவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கு 1931 ஆண்டு கஷ்பு காட்சியை நான் கண்டு கொண்டிருக்கும் நிலையில் அதில் எனக்கு ஒரு ஆண் குழந்தை காட்டப்பட்டது. அந்த குழந்தையுடன் எல்லோருமே அன்பு செலுத்திக் கொண்டிருந்தனர். நானும் அக்குழந்தையை மடியில் அமர்த்தி கொண்டேன், அன்பு காட்டினேன். அது சிறு குழந்தையாக இருந்தும் கூட மக்கள் இவருக்கு 43 வயதாகின்றது என்று கூறுகின்றனர். அப்போது எனது உள்ளத்தில் கஷ்பில் காட்டப்பட்ட குழந்தை ஹதரத் கலிஃபத்துல் மஸீஹான மிர்சா பஷீருத்தீன் மஹ்மூத் அஹமத் அவர்கள் ஆவார்கள் என்று போடப்பட்டது. 1931 ஆண்டில் அவர்களது வயது 43 இருந்தது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது ஒரு முன்னறிவிப்பு அவர்களது கவிதைகளில் இவ்வாறு இடம்பெற்றிருந்தது. அந்த கவிதை வரிகள், பஷாரத் தி ஏக் பேட்டா ஹை தேரா, ஹோகா ஏக் தின் மஹபூப் மேரா. அதாவது, உனது மகன் ஒருவர் ஒரு நாள் எனது நேசத்திற்குரியவராக ஆகிவிடுவார் என்பதே அந்த கவிதையாகும். அதில் ஏக் என்ற சொல்லில் 1931 என்பது சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ஜத் கணக்குப்படி ஏக் என்ற சொல்லின் எண்ணிக்கை 31 ஆகும். அலிஃப், ஏ, காஃப் ஆகிய எழுத்துக்களின் எண்ணிக்கை அப்ஜத் கணக்குப்படி 31 ஆகும். ஆன்மீக முன்னேற்றத்தில் நிறைவை அடைவது என்பது கூட 40 வயதிலிருந்து தான் ஆரம்பமாகிறது. எனவேதான் இந்த கஷ்பில் குழந்தைக்கு 43 வயது என்று காட்டப்பட்டது. ஜமாலுதீன் சாஹிப் அவர்களது மகன் ரஹம்தீன் சாஹிப் அவர்கள் 1902 ஆண்டு பையத் செய்தார்கள். இவர்கள் கூறுகின்றார்கள், இரண்டாவது கிலாபத்தின் காலகட்டத்தில் கனவில் நான் பார்த்தேன். மௌலவி முகமது அலி சாஹிப் MA நாட்காலியில் அமர்ந்துள்ளார்கள். மியா சாஹிப், அதாவது இரண்டாவது கலீஃபா அவர்கள் அருகில் நிற்கின்றார்கள். நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே மௌலவி முகமது அலி சாஹிப் அவர்களின் முகமும் உடலும் சிறிதாக ஆக ஆரம்பித்தது. பிறகு குழந்தையின் உடலை போன்று அவரது உடல் முற்றிலும் சிறியதாக ஆகிவிட்டது. மியா சாஹிப்பின் உடல் வளர்ந்து வளர்ந்து மிகவும் உயரமாக ஆகிவிட்டது. அவர்களது சராசரி உயரத்தை விட அது மிகவும் உயரமாக இருந்தது. திகில்மிக்க கம்பீரமான தோற்றத்தை உடையதாக அது இருந்தது. நான் மிகவும் வியப்படைந்தேன். விடிந்ததும் காலை பொழுதில் எனது உள்ளத்திலிருந்த எல்லா சந்தேகங்களும் அகன்றன. நான் அவர்களிடம் பையத் செய்தேன். முதலில் இவரது உள்ளத்தில் சில சந்தேகங்கள் இருந்தன. வல்ஹம்துலில்லாஹ் அலா ஜாலிக். பிறகு அமீர் முகமது கான் சாஹிப் அவர்களது அறிவிப்பு கூறுகின்றார்கள், எந்த நாட்களில் கிலாஃபத்திற்கு முன் ஹதரத் அமீருல் மோமினின் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் ஹஜ் செய்வதற்காக சென்றார்களோ அந்த நாட்களில் நான் கனவில் முஸ்லிம்கள் காஃபிர்களால் சூழப்பட்டிருப்பதை கண்டேன். தப்பித்து செல்ல எந்த ஒரு வழியும் இல்லாமல் இருந்த போது நம்மில் ஒரு நபர் வானத்தின் பக்கம் பறந்து சென்றார்.
அவர் வானத்திலிருந்து வலுவான பலம் நிறைந்த ஒரு படைப்பினத்தை தன்னுடன் அழைத்து வந்தார். அது வந்ததுமே காபிர்களை விரட்டி அடித்தது. நான் இந்த கனவை ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களுக்கு அன்னார் மக்கா மற்றும் மதீனாவிற்கு பயணம் சென்றிருக்கும் தருணத்தில் எழுதி அனுப்பினேன். மேலும் ஹுசூர் அவர்களது இந்த பயணம் இறைவனின் திருப்தி மற்றும் அவனது நெருக்கத்தை பெறுவதற்கான ஒரு வழியாக அமையட்டும் என்றும் எழுதினேன். கனவில் நான் ஒருவரை வானத்தில் பறப்பதாக கண்டதன் பொருள் அவர்களது ஹஜ் பயணமாகும். வலுவான பலமிக்க ஒரு படைப்பினம் இறங்குதல் என்பதன் பொருள் அவர்களது துவாவின் மூலமாக மலக்குகள் இறங்குவதாகும். அதுவே காபிர்களை அழித்து அவர்களை ஒன்றுமற்றவர்களாக ஆக்கிவிடும். ஹுசூர் அவர்கள் ஹஜ் செய்துவிட்டு திரும்பி வந்த சமயத்தில் மஸ்ஜித் நூரில் வைத்து சொற்பொழிவாற்றியவாறு எனது இந்த கடிதத்தை பற்றியும் குறிப்பிட்டு கூறினார்கள். இவ்வாறே நான் எண்ணுகின்றேன். பிறகு அமீர் கான் சாஹிப் அவர்களே கூறுகின்றார்கள், 1913ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி அன்று இஷா தொழுகையின் போது நான், அல்லாஹுவே, நீ எனக்கு ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் மஸீஹே மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஏனைய பெரியோர்களை கனவில் சந்திப்பதற்குரிய பாக்கியத்தை வழங்குவாயாக என்று துவா செய்தேன். பிறகு நான் உறங்கிவிட்டேன். அப்போது நான் என்ன பார்த்தேன் என்றால், ஒரு மைதானத்தில் பல மார்க்க பெரியோர்கள் ஒன்று சேர்ந்துள்ளனர். எல்லோரும் துவாவில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அவர்களில் ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எனக்கும் முன்னால் மல்லிகை பூ இருக்கின்றது. அதன் நறுமணத்தை நாங்கள் நுகர்ந்து கொண்டிருந்தோம். அப்போது ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் என்னிடம், பூக்களை நுகர்கின்ற போது அவற்றை மூக்கில் வைக்கக்கூடாது, மூக்கிலிருந்து சற்று தொலைவில் அவற்றை வைக்க வேண்டும், அதன் மூலம் பூக்களின் நறுமணமும் தூயதாக இருக்கும் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அமீர் கான் சாஹிப் அவர்களே கூறுகின்றார்கள், 1913ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஓர் இரவில் கண்ட கனவில் ஹஜ்ரத் மியா சாஹிபுடன் சேர்ந்து எத்தகைய வீடுகளின் காட்சியை நான் கண்டேன் என்றால், அவற்றின் கீழ் கடல் நீர் புகுந்து இருந்தது. அவர்கள் அதை பற்றி தெரியாத நிலையில் அழிவின் அருகில் சென்று விட்டார்கள். இதன் விளக்கம் கிலாஃபத்தை மறுத்தவர்களின் மறுப்பு மூலம் நிறைவேறியது. பிறகு கூறுகின்றார்கள், 1930ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நடு இரவில் நான் கனவில் ஒரு ஏணிப்படிகளில் ஏறி செல்வதை பார்த்தேன். எனக்கு பின்னால் ஹஜ்ரத் உம்முல் முமினீன் சாஹிபா அவர்களும் ஏறிக்கொண்டிருந்தார்கள். நான் அவர்களை பார்த்ததும் அவர்கள் மீது வைத்திருந்த மரியாதை நிமித்தம் அஞ்சினேன். அப்போது உம்முல் முமினீன் சாஹிபா அவர்கள் மிகுந்த பரிவுடன், அஞ்ச வேண்டாம், நீங்களும் எங்களது குழந்தைதான் என்று கூறினார்கள். பிறகு நான் ஒரு ஏணிப்படியில் ஏறி சென்று இன்னொரு வீட்டிற்குள் சென்று விட்டேன். அந்த வீடு ஹஜ்ரத் மஸீஹே மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீடாகும். என்ன பார்த்தேன் என்றால், எனக்கு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது குடும்பத்தில் வேலை கிடைத்தது. ஆனால் எனக்கு கிடைத்த சம்பளமோ சப் இன்ஸ்பெக்டராக நான் இருந்தபோது கிடைத்த சம்பளத்தை விட மிகவும் குறைவானதாகும். ஆலோசனை செய்த பிறகு நான் அந்த வேலையை ஏற்றுக்கொண்டேன். அப்போது ஒரு நபர் என்னிடம், நீங்கள் ஏற்கனவே செய்த வேலையை ஏன் விட்டுவிட்டீர்கள் என்று கேட்கின்றார். அதற்கு நான், இந்த நபர் என்னை ஏமாற்றினார் என்று கூறினேன். பிறகு இன்னொரு நபர் அல்லது அதே நபர் என்னிடம், காலதாமதமாக ஏன் வந்தீர்கள் என்று கேட்கின்றார். அதற்கு நான், வந்திருந்த இந்த விருந்தாளிகள் நோயிற்றிருந்தார்கள், அவர்களை நலம் விசாரித்ததன் விளைவாக கால தாமதமாகிவிட்டது என்று கூறினேன். இதை கேட்ட உம்முல் முமினீன் சாஹிபா அவர்கள், நலம் விசாரிப்பதனால் காலதாமதம் ஏற்படத்தான் செய்யும் என்று கூறினார்கள். இதற்கு பிறகு நான் என்ன பார்த்தேன் என்றால், சில மனிதர்கள் அதற்கு இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களது வீட்டில் புகுந்துள்ளார்கள். அங்கு அவர்கள் தீங்கு விளைவிக்க விரும்பினர். எனது கைகளில் வாள் இருந்தது. நான் வாள் மூலமாக எல்லோரையும் விரட்டி விட்டேன். நான் திரும்பி வந்த போது இன்னொரு நபர் மீண்டும் ஒரு வாளை எடுத்துக்கொண்டு உள்ளே புகுந்து செல்வதை கண்டேன். நான் எனது வாள் மூலமாக அவரது வாளை வீழ்த்தினேன். அவர் தோல்வியடைந்தார். இத்தருணத்தில் சிலர் ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களை சூழ்ந்தவாறு செல்கின்றனர். அப்போது ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் குரல் கொடுத்து என்னை அழைத்தார்கள். நான் இந்த கூட்டத்தையும் சிதறுண்டு போகும்படி செய்தேன். இந்த குழப்பத்தின் தலைவராக இருந்த இன்னொரு நபர் என்னை வாள் மூலமாக கொலை செய்ய விரும்பினார். அவர் என் பக்கம் முகம் திருப்பியவாறு பின்னால் தள்ளி போய் கொண்டிருந்தார். நானும் அவரை எனக்கு முன்னால் வைத்தவாறு அவர் பக்கம் முன்னேறி சென்று கொண்டிருந்தேன். எதுவரை என்றால், அவரை எனது பிடியில் கொண்டு வந்து கொலை செய்து விட்டேன். பிறகு நான் உள்ளே திரும்பி வந்த போது ஹஜ்ரத் உம்முல் முமினீன் சாஹிபா அவர்களும் ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களும் எனக்கு குடிக்க பால் தந்தார்கள். ஒரு நபர் நான் பால் அருந்துவதை பார்த்து, நீங்கள் ஏன் பால் குடிக்கின்றீர்கள் என்று கேட்கின்றார். அதற்கு நான், பால் தீயதா,
பால் குடிப்பது மிகவும் நல்லது என்று கூறினேன். பிறகு எனது கண்கள் திறந்தன. நான் இந்த கனவை எழுதி கடிதம் மூலமாக அதனை ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மசீஹின் அருளுக்குரிய சமூகத்திற்கு அனுப்பி வைத்தேன். ஹுசூர் அவர்கள் 5/3/1930 அன்று பிரைவேட் செக்ரட்டரி அவர்கள் மூலமாக இது நல்ல கனவாகும், அல்லாஹ் உங்களை ஏதாவது மார்க்க தொண்டாற்றும்படி செய்வான் என்று பதில் எழுதினார்கள். இதற்கு பிறகு ஏப்ரல் 30 மீண்டும் நான் ஹுசூர் அவர்களுக்கு கடிதம் எழுதினேன். அதில் சையதுனா வ இமாமனா அமீருல் முஃமினீன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று எழுதிவிட்டு இந்த கவிதை எழுதினேன். உண்மையின் வழியில் ஒவ்வொரு சோதனையையும் சந்திக்க வேண்டியதுள்ளது. அதற்கு பின்னால் இறைவனின் கருணை மறைந்து நிற்கின்றது. மிஸ்திரிகள் குழப்பத்தை ஏற்படுத்தியது மற்றும் போலீசின் தகாத நடவடிக்கை ஆகியவற்றை பற்றி கேள்விப்பட்டு எனது உள்ளம் எனது கட்டுப்பாட்டில் இருந்தும் வெளியேறிவிட்டது. சில நாட்கள் முன்புதான் கனவில் ஹுசூர் அவர்களை தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பிரிவினர் சூழ்ந்து நிற்பதை பார்த்தேன். அவர்களை நான் வாள் மூலமாக சிதறுண்டு போகும்படி செய்தேன். அவர்களது தலைவரையும் கொலை செய்தேன். இந்த கனவை நான் ஹுசூர் அவர்களுக்கும் எழுதியிருந்தேன். இதற்கு ஹுசூர் அவர்கள், இறைவன் உங்களை ஏதாவது மார்க்க தொண்டு புரிய வைப்பான் என்று பதில் எழுதியிருந்தார்கள். எனவே நான் இந்த தொண்டை செய்வதற்காக மிகுதியான ஆவலுடன் வழிமேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன். ஆனால் இதை நான் எப்படி நிறைவேற்றப் போகின்றேன் என்பது எனக்கு தெரியாது. துவா மற்றும் இறையுதவியை கேட்டு பெறுவதை தவிர வேறு எந்த வழியும் எனக்கு தெரியவில்லை. எனவே என்னுடைய வேண்டுதல் என்னவென்றால், எனக்காக துவா செய்யுங்கள். இறைவன் எனது பலகீனங்களை கண்டும் காணாமல் விட்டுவிட வேண்டும். எனது துவாக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு மார்க்க தொண்டாற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும். வஸ்ஸலாம், அமீர் முகமது கான், சப் இன்ஸ்பெக்டர், ஜலந்தர் மாவட்டம். தொடர்ந்து அவர்கள் கூறுகின்றார்கள், அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். 7 வருடங்களுக்கு பிறகு எனது இந்த கனவு சொல்லுக்கு சொல் அப்படியே நிறைவேறியது. 1924 ஆண்டு நான் எனது உயர் அதிகாரியின் வழிகாட்டலுக்கேற்ப எனது வேலையை ராஜினாமா செய்தேன். பிறகு அவரது ஏமாற்று வேலை நிறுவனமாகியது. ஏனென்றால் அவர் சில காரணங்களின் விளைவாக என்னிடம் நானும் வேலையை விடுகின்றேன், நீயும் வேலையை விட்டுவிடு என்று கூறினார். ஆனால் அவர் இதுவரை தனது வேலையை விடவில்லை என்பது தெரிந்தது. இதற்கு பிறகு இதற்கு முன்பு நான் செய்து வந்த வேலைக்கு எனக்கு மாதம் 90 ரூபாய் சம்பளம் கிடைத்து வந்தது. இப்போது காதியானில் 20 ரூபாய் மட்டுமே பெறுகின்றேன். கனவில் காட்டப்பட்டது போன்றே நிகழ்ந்தது. அஞ்சுமனில் வேலை கிடைக்கவில்லை, மாறாக தஹ்ரீகே ஜதீதில் வேலை செய்து வருகின்றேன். இது ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் சிறப்பான ஒரு திட்டமாகும். 1934 ஆண்டு வேலையை விட்ட பிறகு 1936 ஆண்டு வரை வீட்டு வேலையின் காரணமாக வீட்டிலேயே இருந்தேன். பிறகு இங்கு வந்து ஜமாத்தை விட்டு விலகி சென்றவர்கள் ஏற்படுத்திய குழப்பத்தை எனது கண்களால் கண்டேன். துவாவிற்கான தௌஃபீக் கிடைத்தது. இந்த குழப்பத்தின் தோற்றுநராக இருந்த ஃபஹருதீன் சாஹிப் அவர்கள் கொலை செய்யப்பட்ட காட்சியையும் எனது கண்களால் கண்டேன். எனது எல்லா எண்ணங்களையும் நீ நிறைவேற்றி வைத்தாய். உனது கருணையால் உனது எதிரிகள் மரணமடைந்து விட்டனர். அதா முகமது சாஹிப் அவர்கள் 1901 ஆண்டு பையஸ் செய்தார்கள். ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களிடம் பையஸ் செய்து ஏறக்குறைய 1 ஆண்டு கழிந்த பிறகு சாகராவில் இருந்து அஹமத்தீன் சாஹிப் அவர்கள் லாகூரில் இருந்து எனது வீட்டிற்கு வந்தார்கள். பிறகு வாருங்கள், இன்று முகமது அலி சாஹிப் அவர்களிடம் நபித்துவம் தொடர்பாக பேசுவோம் என்றார்கள். நானும் அவர்களுடன் சென்று விட்டேன். அங்கு பள்ளிவாசலில் நட்பின் சூழலில் ஹக்கீம் அஹமத்தீன் சாஹிப் அவர்களும் மௌலவி முகமது அலி சாஹிப் அவர்களும் பேச ஆரம்பித்தார்கள். இந்த உரையாடல் 15 அல்லது 20 நிமிடங்கள் வரை நீடித்தது. அதாவது மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியா இல்லையா என்ற விஷயம் தொடர்பாக பேசிக் கொண்டிருந்தோம். கூறுகின்றார்கள், இதற்கு பிறகு நாங்கள் எல்லோரும் தத்தமது வீட்டிற்கு வந்துவிட்டோம். இரவில் நான் இவ்வாறு துவா செய்தேன், இறைவா, மௌலவி முகமது அலி சாஹிப் அவர்கள் கூறியது உண்மை போல் தோன்றுகிறது. அதாவது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது நபித்துவம் தொடர்பாக இவரை சந்தேகத்தில் ஆழ்த்திவிட்டார். அவர்கள் கூறுகின்றார்கள், எனது உள்ளத்தை நீயே பாதுகாப்பாயாக என்று துவா செய்தேன். பிறகு இரவில் கனவில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதற்றத்துடன் விரைவாக வருவதை பார்த்தேன். பிறகு அவர்கள் அங்கே பாருங்கள் என்றார்கள். நான் பார்த்தபோது புறாக்களை வளர்க்கின்ற ஒருவர் மிகுந்த கோபத்துடன் இன்னொரு புறா வளர்க்கின்ற ஒருவரின் குடையில் அமர்ந்திருக்கின்ற ஒரு புறாவை பார்க்கின்றார். அப்போது மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்றவர்களது குடையில் சென்று அமர்கின்ற புறா வளர்ப்பவர்கள் மிகவும் அற்பமான பார்வையுடன் பார்க்கின்றனர். எனவே நீங்களும் ஒருபோதும் பயகாம் பில்டிங்கிற்கு செல்ல வேண்டாம் என்று கூறினார்கள். அதற்கு நான், ஹசரத், நான் ஒருபோதும் செல்ல மாட்டேன் என்று கூறினேன். பிறகு எனது தூக்கம் கலைந்தது. அல்லாஹ்வின் அருளுக்கு நான் நன்றி கூறினேன். டாக்டர் அப்துல் கனி சாஹிப் கடக், இவர் 1907 ஆண்டு பையஸ் செய்தார். அவர்கள் கூறுகின்றார்கள்,
காலம் கடந்து கொண்டிருந்தது. ஹஜ்ரத் முதலாவது கலீஃபா அவர்களது வஃபாத் நிகழ்ந்தது. நைரோபியில் இருந்த எல்லா அகமதிகளும் இரண்டாவது கலீஃபா அவர்களிடம் பைய செய்தார்கள். நானும் மர்ஹூம் முகமது ஹுசைன் சாஹிப் பட் மற்றும் மர்ஹூம் காஜா கமருத்தீன் சாஹிப் ஆகியோர் விலகியிருந்தோம். நாங்கள் பைய செய்யாமல் இருந்தோம். அதற்கு பிறகு எனக்கு இந்தியா செல்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. நான் வேலையை விட்டுவிட்டேன். போர் தொடங்கிவிட்டது. பிறகு நான் இந்தியாவிலே இருந்தேன். பிறகு இந்தியாவிலேயே லாகூரில் உள்ள மெடிக்கல் காலேஜில் ஹெட் லெபார்டரி அசிஸ்டன்டாக பணிபுரியும் வேலை கிடைத்தது. அந்த நாட்களில் நான் அதிகமாக பயகாம் பில்டிங்கிற்கு போய் கொண்டிருந்தேன். எனது இயல்பும் எண்ணங்களும் லாகூரிகளுடன் ஒத்திருந்தது. அங்கேயே தொழுது வந்தேன், தர்சும் கேட்டு வந்தேன். அவ்வப்போது கருத்து வேறுபாடுள்ள விஷயங்கள் தொடர்பாக கருத்து பரிமாற்றமும் நடைபெற்று வந்தது. ஜனாப் மர்ஹூம் டாக்டர் மிர்சா யாக்கூப் பேக் சாஹிப் அவர்களிடம் ஒருமுறை நான் இந்த கருத்து வேறுபாடுள்ள விஷயத்தில் யார் உண்மையின் பக்கம் இருக்கின்றார்கள் என்று கேட்டேன். அதற்கு பதில் கூறிய டாக்டர் சாஹிப் அவர்கள், புரியும் திறன் கொண்ட அனைவரும் எங்களுடன் இருக்கின்றார்கள் என்றார்கள். பெரும் புரியும் திறன் கொண்டவர்கள் எங்களுடன் வந்துவிட்டார்கள் என்றார்கள். அந்த நாட்களில் நான் ஹாஜி முகமது மூசா அவர்களது கடைக்கும் சென்று வந்து கொண்டிருந்தேன். அங்கு இன்றைய நாட்களில் ராஜ்புட் சைக்கிள் ஒர்க்கின் ப்ரொப்ரைட்டராக இருக்கும் முன்ஷி மஹபூப் ஆலம் சாஹிப் அவர்களையும் நான் சந்தித்து வந்தேன். கருத்து வேறுபாடுள்ள விஷயங்கள் தொடர்பாக மிகவும் சூடான விவாதம் இருந்து வந்தது. முன்ஷி சாஹிப் கொஞ்சம் கடினமான சொற்களையும் பயன்படுத்தி வந்தார்கள். நான் முன்ஷி சாஹிப் கடும் சொற்களை பயன்படுத்தி பேசுகின்றார் என்று கருதினேன். இவ்வாறு பேசுவது அவர்களது பழக்கமாகும். ஒருமுறை முன்ஷி சாஹிப் அவர்கள் என்னிடம், நீங்கள் பயகாம் பில்டிங்கில் என்ன செய்ய போகின்றீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நான் திருக்குரான் தர்ஸ் கேட்பதற்காக செல்கின்றேன் என்று கூறினேன். முன்ஷி சாஹிப் அவர்கள், தினமும் நீங்கள் அங்கு திருக்குரான் தர்ஸ் கேட்கத்தான் செல்கின்றீர்கள், இன்று அதை கேட்பதற்கு எங்களுடன் வாருங்கள் என்று கூறினார்கள். அந்த நாட்களில் தொழுகை மர்ஹூம் மியா சிராகுதீன் சாஹிப் அவர்களது வீட்டில் வைத்து நடந்தது. தர்சும் அங்குதான் கொடுக்கப்பட்டு வந்தது. மௌலவி குலாம் ரசூல் சாஹிப் ராஜிகி அவர்கள் தர்ஸ் கொடுத்து வந்தார்கள். முதல் முறையாக நான் சென்றபோது இரண்டாவது பாகமான யகூலுவின் முதல் ருக்குவிற்கான தர்ஸ் கொடுக்கப்பட்டது. மௌலவி குலாம் ரசூல் ராஜிகி சாஹிப் அவர்கள் உறுதியாகவும் ஆதாரங்களின் அடிப்படையிலும் தொடர்ச்சியாக பேசுவதை நான் பார்த்தேன். அவர்கள் கொடுத்த தர்ஸ் போன்று இதற்கு முன்னர் நான் ஒருபோதும் கேட்டதில்லை. முதலில் அவர்களது தோற்றத்தை பார்த்ததும் இந்த நபர் ஒரு விவசாயி என்றே எனக்கு தோன்றியது. அவ்வாறுதான் நான் நினைத்தேன், இவர் என்ன தர்ஸ் கொடுக்க போகின்றார் என்று எண்ணினேன். மௌலவி சாஹிப் அவரிடமிருந்து கருத்துக்கள் மற்றும் இறைஞானத்தின் ஆறு ஓடிக்கொண்டிருப்பதை நான் பார்த்தபோது எனது வியப்பிற்கு எல்லை இல்லாமல் போனது. பிறகு நான் முன்ஷி மஹபூப் ஆலம் சாஹிப் அவர்களிடம் மௌலவி சாஹிப் அவர்களை பற்றி புகழ்ந்து கூறினேன். அதை கேட்ட அவர்கள், உங்களது மௌலவி முகமது சாஹிப் அவர்களும் இவரிடமிருந்துதான் திருக்குரானின் அறிவை பெற்றுக் கொண்டார்கள் என்று கூறினார்கள். அந்த நாட்களில் நான் சிறிது தடுமாற்றத்தின் நிலையில் இருந்தேன். அப்போது நான் ஒரு கனவு பார்த்தேன். பட்டாளாவில் உள்ள ஜாமியா பள்ளிவாசல் போன்று ஒரு பள்ளிவாசல் இருக்கின்றது. இந்த பள்ளிவாசலில் நடுவில் அமர்ந்திருக்கும் நிலையில் எனக்கு எங்கிருந்தாவது தண்ணீரை வாங்கி ஒலி செய்து தொழ வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகின்றது. இங்குமங்கும் பார்த்துவிட்டு தண்ணீர் அங்கு இல்லை என்று நான் நினைத்தேன். பள்ளியில் அமர்ந்தவாறே அங்கு தண்ணீர் இல்லை என்று நினைக்கின்றார் கூறுகின்றார்கள். எனவே நான் தண்ணீரை தேடி சென்றேன். அப்போது பயகாம் பில்டிங்கின் பள்ளிவாசல் போன்று ஒரு பள்ளிவாசல் இருப்பது தெரிய வருகிறது. அங்கு தண்ணீர் பைப்புகள் இருந்தன. நான் அங்கு ஒலி செய்வதற்காக பைப்பை திறந்தேன். அப்போது முதலில் தூய்மையான தண்ணீர் வந்தது. உடனடியாக அதற்கு பிறகு அழுக்கு நிறைந்த தண்ணீர் வந்தது போன்று தெரிகிறது. பின்னர் அந்த தண்ணீரிலிருந்து பாசி வெளிப்பட்டது. அது எனது கைகளில் பட்டது. அது மிகவும் அழுக்கான தண்ணீராக இருக்கின்றது என்று நான் கூறுகின்றேன். அந்த தண்ணீரும் கூட நின்றுவிட்டது. அதற்கு பிறகு நான் ஏற்கனவே அமர்ந்திருந்த பள்ளிவாசலுக்கே திரும்பி செல்ல எண்ணினேன். உயர்வாக இருப்பதாக எனக்கு தோன்றிய அந்த சுவரின் மீது நான் ஏறுகின்றேன். டாக்டர் சையத் முகமது ஹுசைன் ஷா சாஹிப் பின்னாலிருந்து வந்து எனது கால்களை பற்றியவாறு, நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள், மீண்டும் இங்கு வராதீர்கள் என்று கூறினார்கள். அவர் ஒலி செய்த அந்த பள்ளிவாசலை பற்றித்தான் கூறுகின்றார் என்று நினைக்கின்றேன். இங்கு ஏன் நீங்கள் வந்தீர்கள், மீண்டும் இங்கு வரக்கூடாது என்று கூறினார். அதற்கு நான் இங்கு வரவேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று கூறுகின்றேன். அதற்கு பிறகு நான் அதே பள்ளிவாசலுக்கு திரும்பி சென்று விடுகின்றேன். அதாவது எங்கு முதலில் அமர்ந்திருந்தார்களோ அந்த பள்ளிவாசலுக்கே திரும்ப சென்று விட்டார்கள். கூறுகின்றார்கள், தூய்மையான தண்ணீர் நிரம்பியுள்ள தடாகம் ஒன்றை அங்கு நான் பார்த்தேன். அங்கு குலாம் ரசூல் சாஹிப் ராஜிகி ஒரு ஹதீஸ் நூலிலிருந்து தர்ஸ் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அது கலர் பேப்பரில் அச்சிடப்பட்டிருந்தது. அடிக்குறிப்பும் அச்சிடப்பட்டிருந்தது. அப்போது நான், இங்குதான் அதிகமாக தண்ணீர் இருக்கின்றதே, முதலில் நான் இதை மறந்து இருந்து விட்டேனே என்று கூறுகின்றேன். பிறகு நான் எப்போது ஒலி செய்துவிட்டு கைகளை எடுத்தேனோ அப்போது மிஸ்திரி முகமது மூசா சாஹிப்பின் மகனான முகமது ஹுசைன் வாளை எடுத்துக்கொண்டு எனது தலைக்கு மேல் நிற்பதை பார்த்தேன். அப்போது நான்,
இவருக்கு இரண்டாவது கலிஃபாவிடமிருந்து என்னை பற்றி இவர் முனாஃபிக் ஆவார், எனவே இவர் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று எண்ணுகின்றேன். நான் முகமது ஹுசைன் அவர்கள் பக்கம் முகம் திருப்பியவாறு நான் அவரிடம், ஒரு மூமினை கொலை செய்வதற்காக நீங்கள் வாள் எடுத்துள்ளீர்கள், நான் மூமின் என்று உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கின்றேன். இதற்கு பிறகு காட்சி மாறிவிட்டது. நான் கையில் வாளை எடுத்துக்கொண்டு நிற்பது போல் தெரிகிறது. சின்னஞ்சிறு சிறுவர்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை நிற சீருடைகளை அணிந்தவாறு விதவையை போல் ஒப்பாதி வைத்து அழுகின்றனர். அது முஹர்ரமின் நாள் போன்று தெரிகிறது. நான் வாளை எடுத்துக்கொண்டு அந்த சிறுவர்களின் பக்கம் செல்கின்றேன். இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று கூறுகின்றேன். அந்த சிறுவர்கள் ஓடிவிடுகின்றனர். அதற்கு பிறகு எனது மகன் அப்துல் கஃபூர் கான் அவர்களது வீட்டில் இருப்பதை போல் தெரிகிறது. அந்த வீட்டில் உள்ள அறையில் நுழைவதற்காக நான் செல்லும் போது போலீசின் சிப்பாய்கள் என்னை பரிசோதனை செய்ய வந்திருப்பது தெரிகிறது. என்னிடம் லைசன்ஸ் இல்லாத வாள்தான் இருக்கிறது, எனவே அதை தேடத்தான் இவர்கள் வந்துள்ளார்கள் என்று நான் எண்ணுகின்றேன். ஆனால் அப்போது இந்த வாளை நான் ஆப்பிரிக்காவிலிருந்து கொண்டு வந்துள்ளேன் என்று நான் எனது மனதில் நினைக்கின்றேன். இதற்கு பிறகு எனது கண்கள் திறந்து விட்டன. இந்த கனவை எனது சில நண்பர்களிடமும் நான் கூறினேன். அப்போது மிஸ்திரி முகமது மூசா சாஹிப் அவர்கள், அந்தோ நீங்கள் கனவிலேயே கொலை செய்யப்பட்டிருந்தால் அது மிகவும் நல்லதாக இருந்திருக்கும், நயவஞ்சகம் முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்கும் என்று கூறினார்கள். இந்த கனவை பார்த்த பிறகும் இவர் பையத் செய்யாமல் இருந்தார். கூறுகின்றார்கள், அதற்கு பிறகு நான் அதற்கு இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவரிடம் பையத் செய்தேன். பிறகு நான் இறைவனின் அருளால் ஜமாத் மீது உள்ள பற்றிலும் அன்பிலும் முன்னேறி இருந்தேன். ஹஜ்ரத் ஹைருத்தீன் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், அகராரிகளின் குழப்பம் மேலோங்கிய போது நான் கனவில் பார்த்தேன். ஹஜ்ரத் அமீருல் மூமினீன் அவர்களது ஒரு பக்கத்தில் யூசுப் என்ற பெயருடைய ஒரு நபர் படுத்திருக்கின்றார், அடுத்த பக்கத்தில் ஷேர் முகமது என்பவர் படுத்திருக்கின்றார். அப்போது இறைவன், உண்மையிலேயே இவர் யூசுப் தான், ஆனால் சில மக்கள் ஹுசூர் அவர்களது முன்னேற்றத்தை கண்டு பொறாமையில் எரிகின்றார்கள், ஆனால் அவர்களுடன் வழக்கத்திற்கு மாற்றமான இறை சக்தி இருப்பதால் எரிகின்றவர்களால் எதுவும் செய்ய முடியாது. இந்த கனவு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது இந்த கவிதை கேட்பவே இருக்கின்றது. யூசுஃபை பற்றி கேள்விப்பட்டுள்ளீர்கள், அவர் கிணற்றில் விழுந்து விட்டார், பிறகு கிணற்றில் இருந்து வெளியே வந்து விட்டார், அவரது குரல் இதுதான் என்ற கவிதையும் அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ரத் டாக்டர் நியமத் கான் சாஹிப் 1896 ஆண்டில் பையத் செய்தார்கள். அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இரண்டாவது கிலாஃபத்தின் காலம் வந்தபோது நான் பையத்திற்கான கடிதத்தை அமீருல் மூமினீன் அவர்களுக்கு எழுதினேன். அந்த நாளில் நான் விடுப்பெடுத்துக் கொண்டு காங்கடா மாவட்டத்தில் உள்ள நாதூன் என்ற பிரதேசத்தில் உள்ள எனது வீட்டில் இருந்தேன். மௌலவி குலாம் ஹுசைன் சாஹிப் பெஷாவரி அவர்களது கடிதம் இவர்களுக்கு வந்தது என்று இவர்கள் கூறுகின்றார்கள். இவர்கள் சாஹிப்ஜாதா மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்களின் மாமனார் ஆவார்கள். ஆனால் ஆரம்பத்தில் இவர்கள் பையத் செய்யவில்லை, லாகூரிகளுடன் சென்று விட்டார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்களுக்கு வந்த அந்த கடிதத்தில் அவர்கள் செய்த பையத்தை விட்டு விலகி அதை முறித்துவிட வேண்டும் என எழுதப்பட்டிருந்தது. அதாவது இரண்டாவது கலிஃபாவிடம் செய்த பையத்தை முறித்து விடும்படி எழுதப்பட்டிருந்தது. நான் இவர்களுடன் நீண்ட காலம் தொடர்பு கொண்டிருந்ததால் உண்மையான நிலையை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் நான் பையத்தை முறித்து கொண்டேன் என்ற அறிவிப்பை பயகாமி சுலஹ் என்ற பத்திரிகையின் வாயிலாக பிறருக்கு தெரியப்படுத்தினேன். அந்த பத்திரிகையில் அந்த அறிவிப்பை எழுதியிருந்தேன். பிறகு லாகூரிகளுடன் இணைந்திருந்தேன். ஆனால் இது அல்லாஹ்வின் அருளாகும். நைமார்களின் குடும்பம் தொடர்பாக எனக்கு முன்னர் இருந்து வந்த அதே எண்ணம் தான் இருந்தது. ஒருபோதும் அவர்கள் தொடர்பாக அவமரியாதையான சொற்கள் எனது நாவிலிருந்து ஒருபோதும் வரவில்லை. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சந்ததிகள் ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் போன்றவர்கள் தொடர்பாக எவ்வித அவமரியாதையான சொற்கள் எனது நாவிலிருந்தும் வரவில்லை என்று இவர்கள் கூறுகின்றார்கள். இதே நிலை நீண்ட காலமாக இருந்து வந்தது. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மௌலவி குலாம் ஹுசைன் சாஹிப் அவர்கள் முதலில் பையத் செய்யவில்லை. 1940 ஆண்டில் தான் இவர் பையத் செய்தார். பையத் செய்தவர்களுடன் இணைந்து விட்டார். பிறகு காதியானிலே வந்து இருந்து விட்டார். அறிவிப்பாளர் கூறுகின்றார்கள், நான் லாகூரிகளின் 1-2 மாநாடுகளிலும் கலந்து கொண்டேன். 1930 ஆண்டில் அல்லது அதற்கு முன்னதாக நான் கனவில் பார்த்தேன், ஒரு பெரிய மாளிகை கடற்கரையில் இருக்கின்றது. கடல் அலைகள் மிகவும் வேகமாக அதன் மீது மோதுகின்றன. இதனால் பெரும் கூச்சல் நிலவுகிறது. இந்த மாளிகையிலிருந்து மௌலவி முகமது அலி சாஹிப் அவர்கள் வெளியில் வந்தபோது நான் அவர்களது முகத்தின் பாதி பகுதி வெண்மையாகவும் மீதமுள்ள பாதி பகுதி கருப்பாகவும் இருப்பதை பார்த்தேன். உடனடியாக எனக்கு இவர்களது வாழ்க்கையின் முதல் கட்டம், அதாவது அவர்கள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது காலத்தில் வாழ்ந்த அவர்களது வாழ்க்கை நன்றாக இருந்தது, அதற்கு பிறகு அது கருப்பாக ஆகிவிட்டது என்ற எண்ணம் எனக்கு வந்தது.
இறைவன் தனது அடியாரை நேர்வழியின் பக்கம் கொண்டு வரும்போது அவருக்கு நேர்வழி கிடைப்பதற்கான காரணிகளையும் அவனே ஏற்படுத்துகின்றான். நான் 1932ஆம் ஆண்டில் எனது வீட்டில் இருந்தேன். எனது குடும்பத்தினர் சர்கோதாவில் இருந்தனர். எனது உறவினரான அமெரிக்காவை சேர்ந்த டாக்டர் முகமது யூசுப் சாஹிப் அவர்களது கடிதம் எனக்கு வந்தது. அதில், நீங்கள் மிகவும் விரைவாக காதியான் வந்து விடுங்கள், நான் அமெரிக்கா செல்ல இருக்கின்றேன், வீடு கட்டும் பணியை உங்களிடம் ஒப்படைக்கின்றேன் என்று எழுதப்பட்டிருந்தது. அதாவது காதியானில் வீடு கட்டுகின்ற பணியை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் என்று அவர்கள் எழுதியிருந்தார்கள். இதன் காரணமாக 1932ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நான் காதியான் வந்தேன். வீடு கட்டும் வேலை நடந்தது. எனது குடும்பத்தினர் இங்கு வந்து பார்த்தபோது வியக்கத்தக்க நிலைமையை இங்கு கண்டார்கள். அவர்களுக்கு காதியானில் புதிய பூமியும் புதிய உலகமும் தென்பட்டது. தொழுகைகளில் கலந்து கொள்வது, ஹதரத் சாஹிபின் குத்பாக்களை கேட்பது, சொற்பொழிவுகளை கேட்பது ஆகியவை எத்தகைய சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்தியதென்றால், எங்களுக்கு ஏற்பட்ட தவறான எண்ணங்கள் மெதுமெதுவாக அகல ஆரம்பித்தது. தற்செயலாக நான் காதியானிலிருந்து நாதூன் சென்றேன். முகமது உமர் அவர்கள் தப்லீகிற்காக அங்கு வந்திருந்தார்கள். பேசிக்கொண்டிருந்த சமயத்தில் அவர்கள் என்னிடம் பையத் படிவத்தை பூர்த்தி செய்யுங்கள் என்று கூறினார்கள். பையத் படிவத்தை நான் நிரப்பினேன். இறைவன் என்னை தனது அருளின் நிழலின் கீழ் என்னை எடுத்துக் கொண்டான். என்னை போன்ற ஒரு பாவிக்கு அவன் மீண்டும் வாழ்வை வழங்கினான். எனது நண்பர்கள் இதுவரை வழிகேட்டின் பிடியில் சிக்கியுள்ளனர். நாம் பெரும் தவறிழைத்திருக்கின்றோம் என்பதை அவர்களது உள்ளம் உணர்ந்திருக்கின்றது. வெளிப்படையான முறையில் அவர்கள் செல்வந்தர்களாக இருப்பது உண்மையை ஏற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு தடையாக இருக்கின்றது. இதுவே அவர்களது நரகமாகும். அதில் வீழ்ந்து ஒவ்வொரு சமயமும் அவர்கள் எரிந்து கொண்டிருக்கின்றார்கள். உள்ளமோ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றே விரும்புகிறது. ஆனால் மூக்கறந்து போகும் நிலை ஏற்பட்டு விடுமே என்ற அச்சமே அவர்களுக்கு இருக்கின்றது. இறைவன் அவர்களுக்கு நேர்வழி காட்டுவானாக. எனது நிலைமையில் அல்லாஹ் குறிப்பாக அருள் செய்துள்ளான். 2 வருடங்களுக்கு முன் ஒரு நாள் இரவு நான் கனவில் பார்த்தேன். விண்ணிலிருந்து ஒரு ஒளிமயமான தங்க நிறத்தாலான பிரகாசம் நிறைந்த ஒரு பெட்டி இறங்கியது. காற்றில் தொங்கியவாறு அது ஓரிடத்தில் வந்து நின்றது. வேலைப்பாடுகள் நிறைந்த தங்க நிறத்தாலான ஒரு மணிமகுடமும் இறங்கியது. அது நிற்பதற்காக இறங்கியதும் நான் பறந்து சென்று எனது 2 கைகளாலும் அதை தாங்கி பிடித்தேன். அதை நான் தாங்கி பிடித்ததுமே முழு உலகத்தின் எல்லைகளிலிருந்தும் ஒருமித்த குரலில் இஸ்லாத்தின் வெற்றி என்ற ஓசை கேட்டது. அதனால் எத்தகைய கூச்சல் ஏற்பட்டதென்றால் அதனால் எனது கண்கள் திறந்தன. அப்போது எனது உள்ளத்தில் இந்த மணிமகுடம் பிரிட்டன் உடையதாகும் என்பது போடப்பட்டது. ஹதரத் மியா சோனேகான் சாஹிப் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 1928ஆம் ஆண்டு மே மாதத்தில் அகராரிகள் மிகவும் வலுவாக செயல்பட்டு வந்த சமயத்தில் நான் துவா செய்ய ஆரம்பித்தேன். அதிகமாக தரூது ஓத ஆரம்பித்தேன். அகராரிகள் ஜமாத்திற்கு எதிராக மிக பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்தனர். இறைவா, எனது தலைவரின் கண்ணியத்தை பாதுகாப்பாயாக. எதிரிகள் மிகவும் வலுவான நிலையில் உள்ளனர் என்று நான் துவா செய்தேன். அப்போது எனக்கு ஹதரத் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் சந்திக்க நேர்ந்தது. அப்போது நான் என்ன பார்த்தேன் என்றால் 3 ஒட்டகங்கள் இருந்தன. ஒவ்வொன்றிலும் ஹதரத் முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அமர்ந்திருந்தனர். மற்ற ஒட்டகங்களில் சஹாபாக்கள் அமர்ந்திருந்தனர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சோனேகான், நீங்கள் வந்து விட்டீர்கள், செல்லுங்கள், மெதுமெதுவாக பாதங்களை எடுத்து வைத்து நடந்து வாருங்கள், அதன் மூலம் எதிரிகள் மீது திகில் சூழ்ந்து கொள்ள வேண்டும். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இந்த அடிமை முன்னே சென்று கொண்டே இருந்தேன். 10 அடிகள் எடுத்து வைத்ததும் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சோனேகான், நீங்கள் கொஞ்சம் பின்னால் செல்லுங்கள், உங்களது பாதங்கள் கூச்சலை ஏற்படுத்துகிறது என்று கூறினார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்திலிருந்து இறங்கி நடந்து செல்ல ஆரம்பித்தார்கள். மஸ்ஜித் முபாரக்கை அடைந்ததும், காதியானில் உள்ள மஸ்ஜித் முபாரக்கை சென்றடைந்தவுடன் எல்லா சஹாபாக்களும் ஒட்டகத்திலிருந்து இறங்கினார்கள். ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் முபாரக்கிற்குள் சென்றார்கள். சஹாபாக்களும் மஸ்ஜித் முபாரக்கிற்குள் சென்றார்கள். அவர்களை அங்கு விட்டுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் முபாரக்கில் இருந்த ஜன்னல் வழியாக 2வது கலீஃபா அவளது வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள். அத்துடன் இவர்களது கனவு முடிந்து விடுகிறது. ஹஜரத் ஹைருதீன் சாஹிப் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருமுறை கனவில் காபூலின் அமீர் அவர்கள், நான் எனது பைசாவை அனுப்பிவிட்டேன், பின்னால் நானே வருகின்றேன் என்று கூறுவதை பார்த்தேன். மிஸ்திரிகள் குழப்பத்தை ஏற்படுத்திய போது, அதாவது மிஸ்திரிகள் குழப்பம் என்பது காதியானுக்கு உள்ளே நிலவிய குழப்பமாகும். இவர்கள் பெரும் கூச்சலை ஏற்படுத்தினார்கள். அப்போது நான் கனவில் ஹதரத் 2வது கலீஃபா அவர்கள் வானத்தில் உலாவுவதை பார்த்தேன். இதன் மூலம் அவர்களது தகுதி மிகவும் உயர்வானது.
அதை அடைவது மிகவும் கஷ்டமானதாகும் என்பது எனக்கு தெரிய வந்தது. அது முடியாத காரியம் என்பது தெரிய வந்தது. உலகிலுள்ள மக்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் இறைவனது அருளால் அவர்களால் இவர்களுக்கு எந்த இழப்பை ஏற்படுத்திவிட முடியாது என்ற உறுதி எனக்கு ஏற்பட்டது. ஏனென்றால் அவர்களது அருளுக்குரிய பாதங்கள் மிகவும் உயர்ந்த இடத்தில் இருக்கின்றது. இந்நிலையானது ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது இந்த கவிதைக்கு ஏற்ப இருக்கின்றது. விண்ணில் தங்கி இருப்பவர்களுக்கு பூமியில் இருப்பவர்களுடன் என்ன தொடர்பு இருக்க முடியும்? ஹதரத் மியா சோனேகான் சாஹிப் கூறுகின்றார்கள், இப்போது நான் என் மீது வெளிப்படுத்தப்பட்ட இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹின் உண்மையை எடுத்துக் கூறுகின்றேன். எப்போது அகராரிகள் மிகவும் வலுவாக செயல்பட்டார்களோ, மிஸ்திரிகளும் கூட ஹுசூர் மீது மிகவும் அதிகமாக குற்றச்சாட்டுகளை சுமத்தினார்களோ, அப்போது நான், அல்லாஹுவே, எனது தலைவரின் கண்ணியத்தை நிலைநாட்டுவாயாக, அவரோ எனது மசீஹின் புதல்வராவார் என்று மிக அதிகமாக துவா செய்தேன். மிகவும் அதிகமாக தரூதும் சூரா ஃபாத்திஹாவும் ஓதினேன். துவா செய்து கொண்டே இருந்தேன். கனவில் நான் பார்த்த உலகில் ஒரு நபர் என்னிடம் வந்தார். அவர் கிழக்கு பக்கம் புட்டான் காவோவில் மௌலவிமார்கள் வந்துள்ளார்கள். அவர்கள் அகமதிகளை வேரோடு அழித்துவிட வேண்டும் என்று எண்ணுகின்றனர் என்று கூறுகின்றார். இந்த அடியான் பரக்கத் அலி அஹமதி மற்றும் ஃபதஹ் அலி அஹமதி ஆகியோரை என்னுடன் அழைத்துக் கொண்டு மௌலவிகளிடம் செல்ல ஆரம்பித்தேன். அதாவது கனவில் இவர்கள் மௌலவிகள் இருக்கும் இடத்திற்கு செல்கின்றார்கள். நாங்கள் தரிக்கட் என்ற கிராமத்தை அடைந்ததும் அசர் தொழுகைக்கான நேரம் வந்தது. நான் இமாமாக நின்று இந்த இரண்டு அகமதிகளுக்கும் தொழ வைக்க ஆரம்பித்தேன். இத்தருணத்தில் ஹிரத் கான் குலாம் கோஸ் அகமதி அவர்களும் வந்தார்கள். நான் வானத்தின் பக்கம் பார்த்தேன். வானத்தில் இரண்டு சந்திரன்கள் இருந்தன. ஒரு சந்திரன் பிரகாசமாக இருந்தது. அந்த சந்திரனுடன் சதுர வடிவில் இருந்த மற்றொரு சந்திரன் ஒளியில்லாத நிலையில் இருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே அதில் ஒளி வர ஆரம்பித்தது. சுருக்கமாக கூறுவதென்றால், அந்த மற்ற சந்திரனும் அதனோடு இருந்த சந்திரனுக்கு சமமாக ஒளிமயமானதாக ஆகிவிட்டது. நான் துவா செய்தேன். இந்த இரண்டு நிலவும் ஒன்று போல் பிரகாசமாக ஒளிமயமானதாக இருந்தது. அந்த சமயத்தில் எனக்கு இந்த குரல் கேட்டது. முதலாவது சந்திரன் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆவார்கள். இப்போது ஒளியால் பிரகாசித்த அந்த சந்திரன் இரண்டாவது கலிஃபாவான ஹசரத் மிர்சா பஷீருத்தீன் மஹமூத் அகமது ஆவார்கள் என்று எனக்கு குரல் கேட்டது. காதியானில் மிஸ்திரிகளும் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள் என்று நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். அதில் ஹதரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் மீது மிகவும் அசுத்தமான குற்றச்சாட்டுகளை இவர்கள் சுமத்தினர். அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்தனர். அது பற்றி கொஞ்சம் கூறிவிடுகின்றேன். பெரும்பாலான மக்களுக்கு இது பற்றி தெரிந்திருக்காது. சுருக்கமாக இது தொடர்பாக இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் கூறுவதை கூறுகின்றேன். அவர்கள் கூறுகின்றார்கள், நான் சிலரை கொலை செய்ய ஆட்களை நியமித்ததாக என் மீது குற்றச்சாட்டு கூறப்பட்டது. இந்த மக்கள் மெஷின் சேவியான் என்ற கடையுடன் தொடர்புடையவர்கள் ஆவர். அவர்கள் தரப்பிலிருந்துதான் இந்த வழக்கு தொடரப்பட்டது. இரண்டாவது வழக்கு, இனி எதிர்காலத்தில் என்னிடமிருந்து இதுபோன்ற சம்பவம் நடக்காது என்ற உத்தரவாதம் வாங்க வேண்டும் என்பதாகும். பிறகு தொடர்ந்து கூறுகின்றார்கள், கொலை செய்வது பெரிய விஷயம்தான், ஆனால் நான் இவர்களுக்கு எதிராக துவா கூட செய்ததில்லை. ஆனால் அவர்களாகவே யூகங்களை பின்பற்றி செயல்பட்டனர். கற்பனையாக இவர்கள் உருவாக்கிய காரணங்களால் நான் இவர்களுக்கு எதிரான முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றேன் என்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டது. இந்த மக்கள் பத்திரிகைகளிலும் கூறப்பட்டிருந்த இப்படிப்பட்ட சில காரணங்களை முன்வைத்து பல்வேறு விதமான தகாத செயல்களில் ஈடுபட்டனர். கூறுகின்றார்கள், எவர்கள் ஒழுக்க நிலையிலிருந்தும் விலகி விடுகின்றார்களோ அவர்கள் தங்களது காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்தும் போது பழி வாங்குவதற்காக ஒழுக்கமற்ற நிலையை மேற்கொண்டு நடக்க துணிந்து விடுகின்றனர். இதன் காரணமாகவே இவர்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை பேச ஆரம்பித்தார்கள். ஆனால் குற்றச்சாட்டுகள் மற்றும் பழித்துறைகளுடன் தொடர்புடையவையாக அவை இருக்கின்றன. இவர்கள் மிகவும் அசிங்கமான குற்றச்சாட்டுகளை அவர்கள் மீது சுமத்தினார்கள். ஆனால் அவர்கள், அதாவது ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு எந்த பதிலும் கூறவில்லை. அகமதிய வரலாற்றில் எழுதப்பட்டிருப்பதை சுருக்கமாக கூறுகின்றேன். அகமதியா ஜமாத்தின் வெற்றியையும் ஒவ்வொரு பகுதியிலும் ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹுக்கு கிடைத்த வரவேற்பையும் புகழையும் பார்த்து ஜமாத்தின் மகிமையையும் அவர்களது புகழையும் பார்க்க முடியாத சிலர் அவர்களை வலுவாக எதிர்க்க ஆரம்பித்தனர். இந்த நோக்கத்திற்காக மெஷின் சோவியான் கடையை நடத்தி வந்த காதியானில் உள்ள சில மிஸ்திரிகள் இதற்கு கருவியாக மாறினர். இவர்கள் இரண்டாவது கலீஃபா அவர்கள் மீது அவர்கள் கொலை செய்ய முயற்சி செய்ததாக வழக்கு தொடர்ந்தனர். அவர்கள் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் மீது
அவர்கள் பிறரை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் என்று கூறினர். அதை தவிர முபாஹிலா என்ற பெயரில் ஒரு பத்திரிகையையும் அவர்கள் காதியானிலிருந்து வெளியிட்டார்கள். அதில் ஹஜரத் இரண்டாவது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் மீது மிகவும் மோசமான சொற்களை பயன்படுத்தி தரக்குறைவான சொற்களில் அவர்களை தாக்கினார்கள். அப்படிப்பட்ட தாக்குதல்களை தொடுத்தவாறு வெட்கங்கெட்ட மோசமான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அவர்கள் மீது சுமத்தி வந்தார்கள். தங்களது பழித்துரைகள், பிறரை தூண்டும் விஷயங்களை கூறுவது ஆகியவற்றால் ஜமாத்திற்கு எதிராக இழிவான தாக்குதல்களின் புயலை வீச செய்தார்கள். இந்த குழப்பம் ஒரு ஆழமான சதித்திட்டத்தின் விளைவேயாகும். இதற்கு பின்னால் அஹ்மதியா ஜமாத்தை எதிர்க்கும் சக்திகள் ஒன்றிணைந்து செயல்பட்டன. அஹ்மதியா ஜமாத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தவும் அதனை அழிப்பதற்கும் எல்லா விதமான முயற்சிகளும் செய்யப்பட்டன. இந்த குழப்பம் அஹ்மதியத்தின் எதிரிகளின் அசுத்தமான எண்ணங்களை வெளிப்படுத்தி அவர்களின் திரையை அகற்றி காட்டியதுடன் அதன் மூலம் ஹஜரத் இரண்டாவது கலீஃபத்துல் மஸீஹின் உயர்வான மகிமையையும் அது வெளிப்படுத்தி காட்டியது. பொறுமை, சகிப்புத்தன்மை ஆகியவற்றிற்கான எத்தகு மகத்தான நல்லுதாரணத்தை முஸ்லிமௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிலைநாட்டி இருந்தார்கள் என்றால் நாட்டிலுள்ள நல்ல இயல்புள்ள சிந்திக்கும் திறன் கொண்ட மக்களை அது வியப்பில் ஆழ்த்தியது. இவ்வாறு அசுத்தங்களை வெளிப்படுத்துவவர்களுக்கு எதிராக தமது வெறுப்பை பலரும் வெளிப்படுத்தினர். இது தொடர்பான கருத்துக்களை பத்திரிகைகளும் எழுதின. ஹஜரத் இரண்டாவது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் 1927ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆண்டு மாநாட்டில் இந்த குழப்பத்தை சுட்டிக்காட்டியவாறு தனது சொற்பொழிவில் இவ்வாறு கூறுகின்றார்கள்: இப்படிப்பட்ட விஷயங்கள் இறைவனின் நடைமுறைக்கேற்ப இறை இயக்கங்களுடன் இருந்து வரும். அவற்றை பார்த்து பயந்து விடக்கூடாது. நமது கடமை பணி செய்வதாகும். எதிரிகளின் தீங்கை கண்டு அஞ்சுவது நமது வேலை அல்ல. எந்த பொருள் இறைவனுடையதாக இருக்குமோ அதற்கு இறைவனே வெற்றியை வழங்குவான். தனது பொருளை அல்லாஹ் தானே முன்வந்து பாதுகாப்பான். அஹ்மதியா ஜமாத் ஒரு மனிதனுடைய ஜமாத்தாக இருந்தால் அது இந்த அளவு எவ்வாறு நிலைத்திருக்க முடியும்? இது இறைவனின் இயக்கமாகும். அவனே இதற்கு முன்பும் இவ்வியக்கத்தை பாதுகாத்தான். எதிர்காலத்திலும் அவனே இதை பாதுகாப்பான் இன்ஷா அல்லாஹு தாலா. உயர்வான அமைதி நிறைந்த நட்பாக்கியமுள்ள முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டம் விரைவில் வர இருக்கின்றது. ஜமாத் எவ்வாறு முன்னேறுகிறது என்பதை பார்ப்பேன் என்று கூறுபவர் கூறுகின்றார். எனது இறைவனின் சொல் நிறைவேறுகிறதா அல்லது அந்த நபரது சொல் நிறைவேறுகிறதா என்பதை நானும் பார்ப்பேன். பிறகு அந்த குழப்பமும் வியக்கத்தக்க வகையில் முடிவுக்கு வந்தது. எவர்களுக்கு அரசு பணியாளர்கள் விஷயத்தில் உதவி செய்து வந்தார்களோ அவர்கள் அந்த அரசாங்கத்திற்கு எதிராக செயல்பட ஆரம்பித்தனர். இறைவனின் வார்த்தைகள் நிறைவேறியதை ஒரு உலகம் கண்டுகொண்டது. இந்த குழப்பம் இறுதியில் மரணித்து விட்டது. மிகவும் மோசமான நிலையில் அந்த குழப்பம் மரணித்தது. இப்போதும் கூட ஜமாத்திற்கு எதிராக செயல்படுகின்ற திட்டங்கள், சூழ்ச்சிகள் ஆகியவற்றிற்கு அரசாங்கம் உதவி செய்தால் பிறகு இப்படிப்பட்ட திட்டங்களை செயல்படுத்துபவர்கள் அரசாங்கத்திற்கு எதிராகவும் செயல்பட ஆரம்பித்து விடுவர். இதைத்தான் நாம் பார்த்துள்ளோம். அல்லாஹ் ஜமாத்தை எல்லா விதமான தீங்குகளிலிருந்தும் பாதுகாப்பாக வைப்பானாக. நமக்கு முன்னேற்றத்தை காட்டிக்கொண்டே செல்வானாக. நான் குறிப்பிட்டு கூறியுள்ள இந்த சஹாபாக்களின் தகுதியை அல்லாஹ் உயர்த்துவானாக. இவர்களது சந்ததிகளை எப்போதும் இவர்களது துவாக்களுக்கு வாரிசாக்குவானாக. இவர்களது பாதங்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி செல்வதற்கான தௌஃபீக்கை இவர்களுக்கு வழங்குவானாக. ஜமாத்தில் உள்ள எல்லா நபர்களையும் எல்லா விதமான தீங்குகளிலிருந்தும் குழப்பங்களிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அஹ்மதியா கிலாஃபத்துடன் வலுவான தொடர்பை நிலைநாட்டுவதற்கான தௌஃபீக்கை எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. இன்றும் ஜும்மா தொழுகைக்கு பிறகு ஜனாசா காயிப் தொழுகை தொழ வைப்பேன். ஜங்கு மாவட்டத்தை சார்ந்த மதிப்புக்குரிய சர்தார் முகமது பர்வானா சாஹிப் அவர்கள் தமது 73வது வயதில் 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அஹமது கான் பர்வானா சாஹிப் இவர்களது தந்தையார் ஆவார்கள். இவர்கள் ஷேரா என்ற இடத்தில் வாழ்ந்து வந்தார்கள். 1950களில் இவர் ஹஜரத் இரண்டாவது கலீஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது காலத்தில் பையத் செய்தார்கள். அப்போது ஏறக்குறைய இவர்களுக்கு வயது 10 இருக்கும். சிறு வயதிலிருந்தே இவருக்கு தப்லீக் செய்வதில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. கடைசி வரை அந்த ஆர்வம் குறையவே இல்லை. குறிப்பிடத்தக்க அளவில் அவர்களது உலக கல்வி இருக்கவில்லை. ஆனால் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் கலீஃபாக்களின் நூல்களையும் குறிப்பாக இரண்டாவது கலீஃபத்துல் மஸீஹ் அவரது நூல்களையும் மிகுந்த ஆழமான பார்வையுடன் இவர்கள் படித்து வந்தார்கள். கிராமப்புற சூழலுக்கு ஏற்பவும் அங்குள்ள மக்களது இயல்புக்கு ஏற்பவும் அஹ்மதியத்தின் உண்மை தொடர்பான ஆதாரங்களை இவர்கள் தயார் செய்திருந்தார்கள். அதை உள்ளூர் மொழியான ஜங்கு மொழியில் எடுத்து கூறுவார்கள். அதை கேட்பவர்கள் அதனால் சிறந்த தாக்கத்திற்கு ஆளானார்கள். ஜங்கு ஜமாத்தின் தரப்பிலிருந்தும்
அவர்கள் பல்வேறு முனாசராக்களில் கலந்து கொள்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்டார்கள். தப்லீகில் எந்த அளவு தைரியமாக செயல்பட்டிருக்கின்றார்கள் என்றால் மக்கள் மற்றும் இடம் பற்றி ஒருபோதும் அவர்கள் கவலைப்பட்டதில்லை. எதிரிகளுக்கு மத்தியில் தயக்கமின்றி அவர்கள் செல்வார்கள். அகமதியத்தின் உண்மையை வெளிப்படுத்தி கூறுவார்கள். எதிரில் இருப்பவர் பல நேரங்களில் முகம் சுளித்தவாறு தவறான வழிமுறையை பயன்படுத்தினாலும் இந்த விஷயமானது ஒருபோதும் இவர்களது தப்லீகிற்கும் உண்மையை அவர்கள் வெளிப்படுத்தி கூறுவதற்கும் தடையாக இருந்ததே இல்லை. அவர்களது பகுதியில் வாழ்ந்த பெரும்பாலான மக்களுக்கு இவர்களது பழக்க வழக்கங்கள் தெரிந்திருந்தன. இவர்கள் எங்கு இருப்பார்களோ அங்கு எவருக்குமே அகமதியத்திற்கு எதிராக ஆட்சேபனை செய்வதற்கான தைரியம் இருக்காது. தப்லீகிற்காக எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் அவர்களை அழைத்தாலும் அவர்கள் செல்ல மறுப்பு தெரிவித்ததே இல்லை. மாறாக எல்லா பணிகளையும் விட்டுவிட்டு அந்த இடத்திற்கு உடனடியாக சென்று விடுவார்கள். இவர்களது ஒரு மகனான அப்துல் ஷாஃபி பரோனா சாஹிப் அவர்கள் செரலியோனில் ஜமாத்தின் முபல்லிகாக பணியாற்றி வருகின்றார். இந்த ஒரே மகன்தான் அவர்களுக்கு இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த மகன் எழுதுகின்றார்கள், ஒருமுறை அவர்கள் என்னை தன்னுடன் அழைத்து சென்றார்கள். அந்த நாட்களில் முழு இரவும் ஜங்கு வந்துள்ள தனது நண்பர் ஒருவருக்கு அகமதியத்தின் உண்மைக்கான ஆதாரங்களை எனது தந்தையார் எடுத்து கூறினார்கள். அவர் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் மிகுந்த பொறுமையுடன் பதில் கூறினார்கள். பிறகு அவரிடம், நீங்கள் அகமதியத்தை ஏற்றுக்கொள்ள தடையாக இருக்கின்ற வேறு ஏதாவது விஷயம் இருந்தால் கூறுங்கள் என்று கேட்டார்கள். கேள்வியின் எல்லா அம்சங்களையும் விளக்கியவாறு பதில் கூறுவார்கள். இந்த தொடர் காலை வரை நீடித்தது. அதாவது முழு இரவும் இவ்வாறு கழிந்தது. அந்த நபர் தனது பகுதிக்கு திரும்பி சென்ற பிறகு அவர்களது இந்த நண்பர் பையஸ் செய்து விட்டார். பிறகு வீட்டில் உள்ளவர்களுக்கு அவர் ஒரு கடிதம் எழுதியுள்ளார். அந்த வீட்டில் உள்ளவர்கள் அந்த கடிதத்தை எனக்கு காட்டினார்கள். அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது, நான் ஒரு கிராமத்து வாசியை சந்தித்தேன். அவர் நாள் முழுவதும் விலங்குகளை பராமரிப்பதையே நான் பார்த்து வருகின்றேன். ஆனால் ஓர் இரவில் நான் அவர் கூறிய விஷயங்களை கேட்டேன். அப்போது அறிவின் ஒரு நதியாக அவரை நான் கண்டேன். இந்த எல்லா அறிவும் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது நூல்களை மீண்டும் மீண்டும் படித்ததன் மூலமாகவே அவருக்கு கிடைத்தது. இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கின்றார்கள். ஒரே மகன் ஜமாத்தின் முபல்லிகாக இருக்கின்றார். செரலியோனில் பணிபுரிந்து வருகின்றார். கடந்த வாரம் அங்கு மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அது தொடர்பான பணிகளில் ஈடுபட்டிருந்ததாலும் தவிர்க்க முடியாத வேறு காரணங்களாலும் இவர்கள் தந்தையாரை பார்ப்பதற்கு செல்ல முடியவில்லை. தனது தந்தையாரின் ஜனாதாவில் இவர்களால் கலந்து கொள்ள முடியவில்லை. மாநாட்டு பணிகளில் ஈடுபட்டிருந்த காரணத்தால் இவர் தமது வீட்டிற்கு செல்வதற்கான அனுமதியை கூட என்னிடம் கேட்கவே இல்லை. அல்லாஹ் இவரது தந்தையின் விருப்பத்திற்கேற்ப ஜமாத்திற்கு தன்னலமற்ற சேவை செய்வதற்கான தௌஃபீக்கை இவர்களுக்கு வழங்குவானாக. வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ள இவருக்கு பொறுமையையும் தைரியத்தையும் வழங்குவானாக. தனது தந்தையாரின் துவாக்களுக்கு இவர்களை வாரிசாக்குவானாக. அல்லாஹ் மருஹூமுடன் மன்னிக்கும் தன்மையுடன் நடந்து கொள்வானாக. இவர்களது தகுதிகளை உயர்த்துவானாக. இவர்களுடன் தொடர்புடைய அனைவருக்கும் அழகிய பொறுமையை கடைபிடிப்பதற்கான தௌஃபீக்கை வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.